ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸில் கிட் 3 அதில் வந்து ஹிந்தி கத்திய தத்தா பாரதிய சன்ஸ்கிருதி அந்த கிட்டில் வந்து பார்ட் 15 இருக்கு இல்லையா, சம்ஸ்மரன். அந்த லெசனினுடைய சமானார்த்தி அண்ட் பர்யயாவாச்சி ஷப்து அப்புறம் விலோம் ஷப்து இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து இது லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்லையும் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இதெல்லாமே வந்து பேசிக்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ அப்படின்றது இந்த இது வந்து லெவல் படிக்கிறவங்களுக்கும் அண்ட் தென் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் ஹிந்தி கற்றுக்கிறதுக்காக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு போர்ஷன்ஸு என்ன இம்பார்ட்டண்ட்டு அதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமானார்த்தி பர்யயாவாச்சி ஷப்து அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். சமமான சொல், அதற்கு சரி ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தரக்கூடியது. ஓகேவா? ஷப்து இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று புராணா, புராதன், பிராச்சீன். புராணா அப்படின்னா தெரியும் பழைய, அப்போது அந்த பழங்கால விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த புராணா அப்படின்றது பழைய, ரெண்டுமே வந்து புராதான் அப்புறம் பிராச்சீன். அடுத்து பெஹலே அப்படின்னா நம்ம வார்த்தையிலே தெரியுது இல்லையா, பெஹலே பூர்வ அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு முதலாவது. ஆக்கர்ஷன், கிஞ்சாவ் அப்படின்னா ஆக்கர்ஷன்னா ஈர்ப்பு, அப்போ கிஞ்சாவ் அப்படின்னா ஈர்ப்பது இழுப்பது அப்படின்றது தான். அடுத்து சமாப்த், கத்தம். பெயர்லேயே இருக்கு இல்லையா, சமாப்த் முடிஞ்சு போச்சு, கத்தம் அப்படின்னாலும் முடிந்தது. உபஸ்திதி, ஹாசிர் அப்படின்னா தற்போது இப்போ இருக்கக்கூடியது. ஓகேவா? தற்போது அப்படின்றது தான் இந்த உபஸ்திதி ஹாசிர் அப்படின்னு மீன் பண்ணுது. இதே தான் வந்து நம்ம விலோம் சப்திலையும் எதிர்ச்சொல் அப்படின்ற அந்த கீழே இருக்கக்கூடிய விலோம் சப்திலையும் இந்த வார்த்தைகளினுடைய எதிர்ச்சொல்லையும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய மீனிங் பார்த்துட்ருக்கோம். அடுத்த சுவிதா, சஹூலியத். சுவிதா அப்படின்னா வசதிகள், ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அப்போ அதுதான் வந்து சுவிதா சஹூலியத். யோக்ய, லாயக், காபில். யோகியனா தகுதி, லாயக் அப்படின்றது நம்ம தமிழில் கூட என்ன உனக்கு லாயக் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து யோக்ய, லாயக், காபில். அடுத்து பிரார்த்தனா, வினதி. பிரார்த்தனா அப்படின்னா ப்ரே பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்துக்காக ரெக்வஸ்ட் பண்ணுறது, கேட்கறது, அப்போ பிரார்த்தனா, வினதி. அடுத்து நஸ்தீக், நிகட், பாஸ். இந்த வார்த்தையும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லெசன்ஸில் பார்த்துருக்கோம். நஸ்தீக், நிகட், பாஸ் இது எல்லாமே வந்து அருகில், பக்கத்தில் அப்படின்ற வார்த்தையை மீன் பண்ணுது. அடுத்த ஆசான், சரள். இது எல்லாமே வந்து எளிமை. ஓகேவா? எளிமை, எளிதான அப்படின்றதா வந்து ஆசான், சரள். அடுத்து பிரதம், பெஹலா முதலாவது, ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஒன்றாவது, ஒன்று, அந்த ஃபஸ்ட்டு இதை வந்து முதல் இடத்த வந்து மீன் பண்ணுது, பிரதம், பெஹலா. அடுத்து சவால், பிரஷ்ன. சவால் அப்படின்னா கொஷின், அப்போ பிரஷ்ன அதுவும் வந்து கொஷின் தான். இப்போ நம்ம கொஷின் ஆன்சர்லேயே பார்க்குறோம் இல்லையா, சவால்கா உத்தர் அப்படின்னா அந்த பிரஷ்னுக்கா உத்தர் இதெல்லாமே வந்து கேள்விக்கான பதில் அப்படிங்கும்போது அதுலேயே வந்து சவால், பிரஷ்ன ரெண்டுமே கேள்வி அப்படின்னு தெரியுது. சஹமத், ராஜி அப்படின்னா சஹமத் அப்படின்னா ஒத்துக்கொள்றது, ரெண்டுமே வந்து ராஜி, சஹமத் ரெண்டுமே வந்து ஒரு விஷயத்த ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறது. அடுத்து ஆதர், இஜ்ஜத் அப்படின்னா மரியாதை, ஆதர், இஜ்ஜத் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒருத்தங்களுக்கோ ஒரு பர்சனுக்கோ இல்லை ஒரு விஷயத்துக்கோ வந்து நம்ம மரியாதை கொடுக்கறது. அடுத்து சம்ஸ்மரன், யாதே அதுதான் வந்து இந்த லெசனினுடைய டைட்டில், நினைவு. ஓகேவா? நம்மளுடைய நினைவில் இருக்கக்கூடியது தான் வந்து அந்த யாதே சம்ஸ்மரன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு விலோம் ஷப்து. அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு லெசன் படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். ஸோ தயவு செய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்த வார்த்தைகளுக்கான ஆப்போசிட் ஷப்து, சொற்கள், விலோம் எதிர்ச்சொல். அப்போ புராணா, பிராச்சீன் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி, பழைய. அப்போ அதற்கான எதிர்வார்த்தை வந்து நயா, நவீன். பழையன்னா என்ன, பழைய அப்படிங்கும்போது நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், புதிய. அப்போ நயா, நவீன் அப்படிங்கும்போது புதிய. புராணா, நய, பிராச்சீன், நவீன். அடுத்து ஆக்கர்ஷன், விகர்ஷன். ஆக்கர்ஷன் என்ன சொன்னோம், ஈர்க்கக்கூடியது. அப்போ விகர்ஷன், விகர்ஷன் அப்படிங்கும்போது ஈர்ப்பு இல்லாத. அடுத்து பெஹலே, பாத்மே. பெஹலேனா ஃபர்ஸ்ட், பாத்மேனா அடுத்து. அடுத்து சமாப்த், பிராரம்ப. சமாப்த் முன்னாடி என்ன சொன்னோம்,
முடிந்து விட்டது. அப்போ பிராரம்ப அப்படின்னா இப்போதான் ஆரம்பம். அடுத்து உபஸ்திதி அனுபஸ்திதி. நம்ம இந்த உபஸ்திதி அனுபஸ்திதி ஆல்ரெடி இதுலயும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இது உபஸ்திதி அனுபஸ்திதி. அடுத்து ஹாசிரி கைர் ஹாசிரி. ஓகேவா? இது வந்து தற்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு அவைலபிளா இருக்கக்கூடிய தற்போது அப்படின்றது. அப்போ இது வந்து தற்போது இல்லாத, அது வந்து இப்போ இல்லை. ஓகேவா? அப்போ வந்து ஹாசிரி கைர் ஹாசிரி உபஸ்திதி அனுபஸ்திதி. ஓகேவா? அடுத்து யோகிய லாயக். அதுக்கு ஆப்போசிட் வந்து யோகிய அப்படின்னா அயோக்கிய, தகுதியான, தகுதியற்ற. அதே மாதிரிதான் லாயக் அப்படின்னா நாலாயக். ஓகேவா? துர்லப் சுலப். சுலபுன்ற வார்த்தையிலே தெரியுதுல, சுலபமான, ரொம்ப எளிதான. அப்போ துர்லப் அப்படின்றது ரொம்ப அரிதான, சுலபமற்ற. அப்போ துர்லப் சுலப். அடுத்து சந்தோஷ் அசந்தோஷ். சந்தோஷ் அப்படின்னா வார்த்தையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ அது இல்லாத, அப்போ அசந்தோஷ். அடுத்து சரல் அப்படின்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எளிதான, எளிமையான. கட்டின் அப்படின்னா கடினமான. அடுத்து பிரஷ்ன சவால். பிரஷ்ன அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரி தான். பிரஷ்ன அப்படின்னா உத்தர், கொஷின் ஆன்சர், வினா விடை. சவால் ஜவாப், இதுவும் வினா விடை தான் மீன் பண்ணுது, கொஷின் ஆன்சர். அடுத்து ஆதர் அப்படின்னா நிராதர். ஆதர்னா என்னன்னு பார்த்தோம், மரியாதை. அப்போ நிராதர் அப்படின்னா மரியாதையற்ற. அதே மாதிரிதான் மான் அப்பமான். இது ரெண்டுமே இப்படி ஆதர்னு கேட்டா நிராதர்னு எழுதணும், மான்னு கேட்டா அப்பமான்னு எழுதணும். ஓகேவா? இப்படிதான் மீனிங் எழுதணும், அதாவது ஆப்போசிட் வேர்டுக்கு. அடுத்து ஆஷ்ரித் நிராஷ்ரித். ஆஷ்ரித் அப்படின்னா நம்ம புலவர்கள் எல்லாம் வந்து ராஜாக்களை சார்ந்திருந்தாங்க, இல்லை மக்கள் வந்து இவர்களை சார்ந்திருந்தாங்க அப்படிங்கும்போது ஆஷ்ரித் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சார்ந்து இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இப்படி, அப்போ சார்ந்து இல்லாம இண்டிபெண்டா இருந்தாங்க அப்படிங்கும்போது நிராஷ்ரித். ஓகேவா? நீ அப்படின்றத போட்டு பிளஸ் அப்படிங்கும்போது நிராஷ்ரித். அடுத்த சுவிதா. அப்போ வந்து ஃபெசிலிட்டிஸ், வசதி அப்படின்னு பார்த்தோம். அப்போ அசுவிதா அப்படின்னா வசதியற்ற. ஜன்ம அப்படின்னா பிறப்பு. மிருத்யு அப்படின்னா இறப்பு. சுரக்ஷித் அசுரக்ஷித். சுரக்ஷித்னா பாதுகாப்பான, அசுரக்ஷித் அப்படின்னா பாதுகாப்பற்ற. நிகட் பாஸ் அப்படின்னா அருகில், பக்கத்தில். அப்போ தூர் அப்படின்னா தூரத்தில். அடுத்து பிரதம் அந்திம், முதலாவது இறுதியானது. சஹமத் அசஹமத். சஹமத் அப்படின்னா ஒற்றுக்கொள்வது, அசஹமத் அப்படின்னா ஒத்துக்கொள்ளாம வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றது. அடுத்து ஆஷா நிராஷா, நம்பிக்கை நம்பிக்கையற்ற. ஸ்மரன் அப்படின்னா அந்த நினைவுன்னு சொன்னோம். விஸ்மரன் அப்படின்னா நினைவற்ற. இதோடைய வந்து நெக்ஸ்ட் நிக்கி ரோஜி और ராணி அந்த லெசனினுடைய விலோம் சப்து சமானார்த்தி சப்து ரெண்டும் பார்த்துடலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லெசன்லேயே வந்து அனைகார்த்தி சப்து அந்த மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து தனித்தனியாக அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸில் பார்த்துட்டே இருக்கோம். அடுத்து வந்து வேற மாதிரி அனைகார்த்தி சப்து அந்த மாதிரி இருக்கிறது, அப்புறம் கிட் 4ல் இருக்கக்கூடிய அந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா, அது எல்லாமே அப்படியே கண்டினியூவாக பார்த்துடலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அட்லீஸ்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான எல்லாமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு புரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இது என்னது, ரேகா சித்ர. ஓகேவா? பாக் கா அதில் இருக்கக்கூடிய ரேகா சித்ர. நிக்கி ரோஜி और ராணி, மகாதேவி வர்மா அவர்களால் எழுதப்பட்ட லெசன் இது. ஸோ அதனுடைய சமானார்த்தி பர்யாயவாச்சி சப்து. ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மமத்வ மமதா, ஒரு தாய்மை உணர்வு, அந்த மாதிரி ஒரு உணர்வு. ஜீவ் பிராணி அப்படின்னா உயிர். சம்ருத்தி யாத், இப்பதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நினைவு. பிரேம் பியார் மொஹபத் இஷ்க், இதெல்லாமே வந்து அன்பு, காதல், அதை மீன் பண்ணுது. இப்போ நம்ம நிறைய வீடியோஸ்லாம் இஷ்கு அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்களா, பிரேம் பியார் மொஹபத் இஷ்க் அப்படின்னு. ஸோ இதெல்லாமே வந்து காதல் அப்படின்றத மீன் பண்ணுது. அடுத்த அவதி சமய அப்படின்றது ஒரு காலம், ஒரு பர்டிகுலர் அந்த டைம் இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்து மீன் பண்ணுது. அடுத்து சஃபேத் ஸ்வேத் தவல், இதெல்லாமே வந்து வெள்ளை, வெள்ளை நிறத்தை வந்து மீன் பண்ணுது. அடுத்து சந்தியா ஷாம், மாலை நேரம். ஷாம் சந்தியா இது நமக்கு தெரியும். அடுத்து கிரீஷ்ம கர்மி அப்படின்றது கோடை, கோடை காலத்தை மீன் பண்ணுது, வெயில் காலம். இப்போ இன்னும் வெயில் காலம் ஆரம்பிக்கல, அந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் இல்லை, ஆனாலும் இப்போவே வந்து பயங்கரமாக வெயில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இயற்கையை வந்து கொண்டாடணும்.
அப்போ தான் போக போக அடுத்தடுத்து நம்மளுடைய ஜென்ரேஷன் எல்லாம் இயற்கைனா என்னன்னே தெரியற அளவுக்கு இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ தயவுசெய்து நம்மலாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இயற்கை ஒரு அளவுக்காவது நம்மளால காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றி அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, லெசன்குள்ள வரலாம். பிரிய, பியாரா, அன்பு. நிரந்தர், லகாத்தர். நிரந்தர் அப்படின்றதுலே இருக்கு அந்த வார்த்தையிலே, நிரந்தரமான, தொடர்ச்சியான. அப்போ லகாத்தர். அடுத்து விவித், அனேக், கை. இதெல்லாம் வந்து நிறைய அப்படின்றத மீன் பண்ணுது. விவித், அனேக், கை. அடுத்த மானவ், மனுஷ்ய, மனிதன். மனிதன். உபஹார், பேண்ட். இது வந்து ஒரு பரிசு கொடுக்கறது. உபஹார், பேண்ட். இதெல்லாமே வந்து நம்ம எப்பவும் போலதான் இல்லையா? ஒரு பின்னாடி ஒரு பிளாக்ல கொஷின் ஆன்சர்ஸ் வருது அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ இந்த அட்வான்ஸ் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் கொஷின் ஆன்சர்ஸ் இதுதான் அப்படின்னு இல்லை இல்லையா? இந்த பேட்டர்ன் படிதான் அப்படின்றது இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, நான் வேணா அப்லோட் பண்றேன் அப்படின்னு. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, ஓகேவா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்றேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து கொஷின் வந்து இப்படிதான் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம இப்ப சபா தக்ஷின் பாரத் பிரச்சார் சபாவினுடைய லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அப்படிங்கும்போது அதில் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இப்படி தான் இல்லையா? இவ்வளோதான் கொஷின், இந்த 10 கொஷின்னா 10 கொஷின் ஒரு லெசனில் அந்த மாதிரி படிச்சிருப்போம். பட் இதில் வந்து கொஷின்ஸ் அப்படின்றது கிடையாது. நம்ம எல்லா லெசனுமே வந்து படிக்கணும். த்ரூ அவுட் த புக்கு, ஃபஸ்ட்லேருந்து 4th கிட்ட வரைக்கும் எல்லாமே படிக்கணும் இல்லையா? ஸோ தயவுசெய்து நல்லா படிச்சுக்கலாம். இதுவும் வந்து ஒரு வகையில் நல்லதை, ஒரு வகையில் ஒரு வீக் பாயிண்ட் அப்படின்னாலும் இன்னொரு வகையில் ப்ளஸ் பாயிண்ட் தான். நம்ம எல்லாமே படிக்கலாம் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து நம்ம படிச்சுக்கலாம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த ஸோ அதுதான் சொல்ல வந்த உபஹார், பேண்ட் அப்படின்றது வந்து அந்த லெசனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லெசன் எடுத்துட்டோம்னா அந்த லெசனில் த்ரூ அவுட் த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு நோட் வந்து போட்டு அதில் வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து சின்னதாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம் பிஃபோர் நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்காம மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டா கூட நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மத்திய, பீச், இடையில. சிக்ஷக், அத்தியாபக், ஆசிரியர். அவகாஷ், சுட்டி, விடுமுறை. ஹவா, வாயு, சமீர், பவன். இது எல்லாமே காற்றை மீன் பண்ணுது. ஹவா, வாயு, சமீர், பவன். அடுத்து போக்கர் அப்படின்றதும் தாளாப் அப்படின்றதும் குளத்தை மீன் பண்ணுது. ஓகே, அடுத்து ஆதிஷ், ஆங்யா, ஆணை, கட்டளை விடுறதுக்கு அந்த ஆதேஷ், ஆங்யா அப்படின்ற வார்த்தை. அடுத்து ஸ்வர், ஆவாஜ், துவனி. இதெல்லாம் ஒலியை மீன் பண்ணுது. ஸ்வர், ஆவாஸ், துவனி. அடுத்து நன்ஹா, சோட்டா. இது வந்து சின்ன, சோட்டா பாயி, சோட்டா லடிக்கி அப்படிங்கும்போது சின்ன பையன், சின்ன பொண்ணு, தம்பி அப்படிங்கும்போது அந்த நன்ஹா, கடைக்குட்டி அப்படின்ற மாதிரி வருது. அடுத்து ஷங்கா, ஷக், சந்தேக். இதெல்லாம் வந்து சந்தேகத்தை மீன் பண்ணுது. ஒரு விஷயத்துக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கும்போது சந்தேகம். அடுத்து லோப், லாலச், பேராசை. அடுத்து நிரீட்சண, ஜாஞ்ச். இதெல்லாம் விசாரணை, ஒரு விஷயத்த வந்து பகுப்பாய்வு, விசாரணைன்னு சொல்றோம் இல்லையா அது. அடுத்து விசமித், சகித் அப்படின்றது வியப்பு. அந்தேரா, அந்தகார். இதெல்லாம் வந்து இருளை மீன் பண்ணுது. பய், டர் அப்படின்றது பயத்தை மீன் பண்ணுது. அடுத்து உத்தேஜனா, ஆவேஷ் அப்படின்றது எழுச்சி, உற்சாகம். உத்தேஜனா, ஆவேஷ், உற்சாகம், எழுச்சி. எதுவா ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? அடுத்து யோகிய, காபில், சக்ஷம், சமர்த். இதெல்லாமே வந்து ஒரு தகுதி வாய்ந்த பர்சன் அப்படிங்கும்போது சக்ஷம், சமர்த், காபில். அடுத்து லடாயி, யுத்தம். அடுத்து விசேஷ், காஸ், சிறப்பாக. சமான், பராபர், சமமான. சதா, ஹமேஷா, சதைவ, எப்பொழுதும். சதா, ஹமேஷா, சதைவ. அடுத்து பிரதிதின், ஹர் ரோஸ், டெய்லியும். அத்தாங்கித், பயபித், டரா ஹுவா, பயந்து போன. அடுத்து கஹானி, கிஸ்ஸா, கதா. இதெல்லாம் கதையை மீன் பண்ணுது, கதைகள். திருஷ்டி, நசர், பார்வைக்கு அந்த கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்து சாமானிய, சாதாரணமான, பொதுவான. அடுத்து டால், ஷாக்கா, கிளை, ஒரு பிரிவு, ஒரு கிளை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. அடுத்து உத்கோச், கூஸ். இது வந்து லஞ்சம் வாங்குறது. அடுத்து விருத், கிலாஃப் அப்படின்னா
எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து நின்று சண்டையிடுறது, எதிர்த்து போராடுறது அப்படிங்கும்போது அந்த எதிர்ப்பு அப்படின்றது வருது. அடுத்து திருஷ்டி நசர், அதுதான் நம்ம பார்வை கண்ணோட்டம் சொல்லணும் இல்லையா. அடுத்து ஸ்பஷ்ட் சாஃப் அப்படிங்கும்போது தெளிவாக, அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கும்போது அந்த ஸ்பஷ்ட் சாஃப். அடுத்து அனுமான் அந்தாஜா அப்படிங்கும்போது ஒரு யூகிக்கிறது, அனுமானிக்கிறது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த அனுமான் அந்தாஜா. அடுத்து லகு சோட்டா குறுகிய. விவஷ் லாச்சார் அப்படின்றது ஆதரவற்ற, விவஷ் லாச்சார் ஆதரவற்ற. சுயோக் அவசர் வாய்ப்பு, சுயோக் அவசர், அவசர் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சுயோக் அப்படின்றது வாய்ப்பு. இப்போ ஸ்மரன் யாத், இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இல்லையா, திரும்ப திரும்ப இது ரிப்பீட்டடா இருக்கு. அடுத்து அர்த் மத்லப் தன் அப்படின்றது மீனிங், ஒரு விஷயத்துக்கான மீனிங். அர்த் கியா ஹை, மத்லப் இஸ்கா அர்த் கியா ஹை, இஸ்கா மத்லப் கியா ஹை அப்படின்றோம்ல, ஸோ அது. இப்போ தன் அப்படின்றது நம்ம புதுசாக கேள்விப்படுறது. புதுசாக மீன்ஸ் இருக்கிற வார்த்தை நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து மத்லப் அர்த் அப்படின்றது. அடுத்து ஹேர் ஃபேர் பரிவர்த்தன் ரத்தோ பதல் அப்படின்றது மாற்றம், மாற்றத்தை மீன் பண்ணுது. மித்ரதா அப்படின்றது தோஸ்தி மைத்ரி, நண்பன் தோழமை, நண்பன் நண்பி அப்படின்றது. அடுத்து கருணா தயா கருணை. ஸ்வச்ச சாஃப் சுத்தமான. காரியாலய தஃப்தர் அலுவலகம். துர்பலதா கம்சோரி வீக்னஸ். அடுத்து கந்த் பாஸ், கந்த் அப்படின்றது அழுக்கு, பாஸ் ரெண்டுமே அதுதான். குரோத் குஸ்ஸா அப்படின்றது கோபம். ஸோ இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அடுத்த விலோம் சப்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லெசன் புரியுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் போகிற வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நம்ம போகிற லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது தயவு செய்து நீங்கள் போடக்கூடிய கமெண்ட் மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும். ஸோ தட் ப்ளீஸ் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு தான் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதற்கான வீடியோஸ் உடனே வந்து தெரிய வரும். ஓகே, ஷப்து விலோம் ஷப்து. உதய அஸ்த், சூரிய உதயம் ஆகிறது அப்படிங்கும்போது அந்த உதயம், அஸ்த் அப்படின்னா அஸ்தமிக்கிறது அப்படின்னு சொல்லுவல, ஸோ அந்த மாதிரி. அடுத்து ஆரம்ப் அந்த், ஆரம்பிக்கிறது, அந்த் இறுதி. சமான் அசமான், சமமான சமமற்ற. சுரக்ஷித் அசுரக்ஷித், முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பாதுகாப்பு பாதுகாப்பற்ற. ஜீவித் மிருத், வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மிருத் அப்படின்னா மரணிக்கிறது. இச்சா அனிச்சா, விருப்பம் விருப்பமற்ற. பிரேம் கிருணா, அன்பு காதல், இது வந்து வெறுப்புணர்வு. துர்லப் சுலப், இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தது தான். கச்சா பக்கா, கச்சானா ஒரு நிச்சயமற்ற தன்மை, பக்கா அப்படின்னா பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அப்போ ஒரு நிச்சயமாக, நிச்சயமுடன் கூடிய. அடுத்து ஸ்பஷ்ட் அஸ்பஷ்ட், தெளிவாக தெளிவற்ற. ஞாத் அஞ்ஞாத், ஞாத் அப்படின்னா அறிந்திருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயம் அப்படிங்கும்போது. அஞ்ஞாத் அப்படின்னா தெரியாத. சஃபல் அசஃபல், வெற்றி இல்லாத அந்த தோல்வி தன்மை. அடுத்து ஸ்வஸ்த் அஸ்வஸ்த், ஸ்வஸ்த் அப்படின்னா ஆரோக்கியமான, அஸ்வஸ்த் அப்படின்னா ஆரோக்கியமற்ற. நியமித் அநியமித் அப்படின்னா வழக்கமான வழக்கமற்ற, வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்றது, இது வந்து இல்லாத. மித்ரதா சத்ருதா, மித்ரதா அப்படின்றது நண்பன், சத்ருதா அப்படின்றது எதிரி. சூக்கா கீலா அப்படின்னா, சூக்கா அப்படின்றது நம்ம ஹிந்தி படிக்கிறோம் அப்படின்னா, அதாவது சபாவினுடைய எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இதெல்லாம் படிக்கிறோம்னா அந்த சூக்கா இதில் வந்து மத்தியமாவோ ஐ திங்க் பிராத்மிகா காந்திஜி லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் இந்த சூக்கா அப்படின்ற வார்த்தையெல்லாம் படிச்சிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து பிராத்மிக் மத்தியமால யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு சில வார்த்தைகள். அதுக்கப்புறம் மேபி அது வந்து யூஸ் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த லெவலில் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை பிரவீனில் படித்தது வந்து இப்போ பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் போது நமக்கு நினைவுக்கு வருது, ஓ நம்மளுக்கு இந்த வார்த்தை தெரிஞ்ச வார்த்தை தான் இல்லையா அப்படின்னு தோணுது. ஓகே, சூக்கா அப்படின்னா உலர்ந்த, கீலா அப்படின்னா ஈரமான. கோமல் கட்டோர், கோமல்னா மென்மையான, கட்டோர்னா கடினமான. அடுத்து சமஜ்தார் ந சம்ஜா, சமஜ்தார் அப்படின்னா புத்திசாலி, ந சமஜ்தார் அப்படின்னா புத்திசாலித்தன்மை அற்ற. அடுத்து பரிவர்த்தித் அப்பரிவர்த்தித், மாற்றம் பரிமாற்றம் அடையக்கூடியது, இது வந்து அந்த மாதிரி இல்லாத. சம்பவ் அசம்பவ், பாசிபிளாக இருக்கக்கூடியது,
இது பாசிபிள் அற்ற, இம்பாசிபிள். அந்தேரா உஜாலா, இருள் வெளிச்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் லெசனினுடைய இதே மாதிரி சமானார்த்தி ஷப்து, அப்புறம் அந்த அநேகார்த்தி ஷப்து, இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.